கொலஸ்ட்ராலும் மாரடைப்பும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் போல் அத்தனை நெருக்கமான தொடர்பு கொண்டவைகள். இது பலருக்கும் தெரியும். ஆனால் தண்ணீர் குடிப்பதற்கும் மாரடைப்பிற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பது நாம் பலரும் அறியாதது. நமது உடலில் 60% நீர்தான் ஆக்கிரமித்திருக்கிறது. அதனால் நீருக்கும் மனித ஆரோக்கியத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் இயங்குவதற்கு தண்ணீர் மிக மிக அவசியம். தண்ணீர் இல்லாமல் எந்த செல்லாலும் இயங்க முடியாது. அதுபோல திசுக்களுக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. இரத்தத்தை உற்பத்தி செய்வதற்கும், செல்களின் வளர்ச்சிக்கும், இரத்த ஓட்டத்துக்கும், சுவாசத்துக்கும், உணவு செரிமானத்திற்கும், வியர்வை வெளியேறுவதற்கும், சிறுநீர் கழிப்பதற்கும், உடலின் வெப்பநிலையை ஒரே சமநிலையில் வைப்பதற்கும் மற்றும் உடலின் பல இயக்கங்களுக்கும் தண்ணீர் அவசியமான ஒன்று. ஒரு மனிதனுக்கான தண்ணீர் தேவை என்பது எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அது சூழலுக்கு ஏற்ப மாறுபடும். ஒருவரின் வயது, உடல் எடை, உடல் உழைப்பு, உணவு பழக்கம், தட்பவெட்ப நிலை, நோய் தாக்குதல் என்று பல காரணங்கள் தண்ணீரின் தேவையை தீர்மானிக்கின்றன. நல்ல உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2.5 லிட்டரிலிருந்து 3 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும். இதற்கு ஒரு மருத்துவ கணக்கும் உண்டு. 1 கிலோ உடல் எடைக்கு 35 மில்லிலிட்டர் தண்ணீரை தினமும் அருந்த வேண்டும். அதன்படி 50 கிலோ எடை கொண்ட ஒருவர் ஒரு நாளைக்கு 1750 மில்லிலிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதாவது 1.25 லிட்டர். சரி, இப்போது தண்ணீருக்கும் மாரடைப்புக்குமான சம்பந்தத்தை பற்றி பார்ப்போம். நமது இரத்தத்தில் உள்ள இரத்த பிளாஸ்மாவில் 92% தண்ணீர் இருக்கிறது. அதேபோல் இரத்த சிவப்பணுவிலும் 70% நீர் நிறைந்துள்ளது. நமது உடலில் போதுமான தண்ணீர் இருந்தால் இவற்றில் இருக்கும் நீரின் அளவும் மாறாது, அப்படியே இருக்கும். அதனால் இரத்தமும் திரவ நிலையிலேயே இருக்கும். அப்படி இருக்கும்போது இதயத்துக்கு தேவையான இரத்தம் சரியாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் இதயத்தின் அழுத்த விசையும் மிக சரியாக இருக்கும். நீரின் அளவு குறையும் போது இரத்தத்தின் திரவ நிலை பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது இரத்த குழாயில் இரத்தம் செல்வது கடினமாகும். இதயம் கூடுதலாக சுமையை சுமக்கத் தொடங்கும். இதுவும் இதய பலவீனத்திற்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஆனால் இதைவிட ஒரு முக்கியமான காரணம் ஒன்றிருக்கிறது. அது உடலினுள் உள்ள இரத்த ஓட்டம் உறைந்து போய்விடுவதுதான். இரத்த குழாயில் இரத்தம் உறைந்து போவதுதான் மாரடைப்புக்கு முக்கிய காரணமாக அமைகிறது. நமது இரத்தத்தில் ஃபைப்ரினோஜன் என்ற பொருள் உள்ளது. இதுதான் இரத்தத்தை உறைய வைக்கிறது. உடலில் எங்காவது அடிபட்டு இரத்தம் வெளியேறும் போது அந்த இரத்த கசிவை தடுத்து நிறுத்துவதும் கட்டுப்படுத்துவதும் இந்த ஃபைப்ரினோஜனின் வேலைதான். இந்த ஃபைப்ரினோஜன் திறம்பட வேலை செய்ய இரத்தம் திரவ நிலையிலேயே போதிய தண்ணீரோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இரத்தத்தில் தண்ணீரின் அளவு குறைந்து அது திடமாகிவிட்டால் ஃபைப்ரினோஜன் குழம்பிவிடும். அது இரத்த குழாய்க்குள் இரத்தத்தை உறைய வைக்க ஏற்பாடு செய்துவிடும். அப்படி இரத்த குழாய்க்குள் இரத்தம் உறையத் தொடங்கினால் அது மாரடைப்பாக மாறத் தொடங்கும். ஒரு மனிதர் தனது தேவைக்கு போதுமான அளவு தண்ணீர் அருந்தாவிட்டால் அது முதலில் இதயத்தை தான் தாக்கும். இதயத்தை சுற்றியுள்ள கொலஸ்ட்ரால் இதயத்திற்கு வரும் மிக நுண்ணிய இரத்த குழாய்களை மூடத் தொடங்கும். இது போதிய நீர் அருந்தாததாலே ஏற்படுகிறது. இந்த நுண்ணிய இரத்த குழாய்கள் நமக்கு ஆபத் பாந்தவன்களாக செயல்படுகின்றன. இதய தசைகளுக்கு இரத்தத்தை விநியோகம் செய்யும் முதன்மை இரத்த குழாய்களான கரோனரி தமனிகளில் அடைப்பு ஏற்பட்டால் அது மாரடைப்பை உண்டாக்கும். அப்படியான ஆபத்து காலங்களில் இந்த நுண்ணிய இரத்த குழாய்கள் தான் இதயத்துக்கு இரத்தத்தை கொடுக்கின்றன. இதனால் மாரடைப்பு ஏற்படுவது தடுக்கப்படும் அல்லது தள்ளி போகும். இப்படி இரண்டும் ஏற்படாமல் மாரடைப்பு நிகழ்ந்தாலும் அதன் கடுமையான தன்மை குறையும். மனித உயிர் காக்கும் இத்தனை நல்ல விஷயங்களும் வெறும் சாதாரண தண்ணீரை போதுமான அளவு நாம் அருந்துவதால் மட்டுமே கிடைக்கிறது. அதனால் அதிக நீர் அருந்துவோம், அதிக ஆயுளும் ஆரோக்கியமும் பேணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.